கூத்தராற்றுப்படை. ஏற்கனவே கூத்தராற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் நன்னன் என்பதை பற்றி சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்போது கூத்தராற்றுப்படை நன்னன் செய் நன்னன் என்ற மன்னன் மீது பாடப்பட்டது. பெருங்கௌசிகனார் என்ற புலவர் பாடியிருக்கிறார். இந்த புலவர் பாடும்போதே அவர் இயற்கை காட்சிகளோடு சேர்த்து நன்னன் செய் மன்னன் என்ன சிறப்புகளை எல்லாம் உடையவன் என்று மிக அழகாக சொல்லி செல்கிறார். அப்படி சொல்லி செல்கின்ற போது அவனுடைய கொடை சிறப்பை தான் நாம் முதலில் பார்க்கிறோம். கொடை சிறப்பு என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது என்றால் ஒரு வல்லத்தன்மை. வல்லத்தன்மையுடையவன் எவ்வாறெல்லாம் பரிசளிப்பான் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். கூத்தராற்றுப்படை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஒரு கூத்தன் இன்னொரு கூத்தனை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்த பாடல்களை உடைய நூல் என்று. நன்னன் விருந்தினராக வருபவர்களை, அதாவது தன்னிடம் பரிசு பெற வருபவர்களை எப்படியெல்லாம் உபசரித்தான்? அவர்கள் வரும் முன்பே அவர்களை பற்றி நினைத்து அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள், அவருடைய வாழ்வியல் தரம் என்ன என்பதை எல்லாம் சிந்தித்து பார்த்த மாத்திரத்திலேயே மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மன்னனாக அவன் விளங்கினான். அந்த நிலையில் தான் வரவும் வரவேற்பவன் என்று அவனுடைய மக்களும் அதையே பின்பற்றுகிறார்கள். விருந்தினராக வந்தவர்களும் விருந்து பெறுவதற்காக வந்தவர்களும் அவன் மன்னனுடைய மனநிலையிலேயே விருந்துகளை பரிசுகளை உபசரிக்கின்ற நல்ல மனநிலை அன்றைய காலத்தில் தென்படுகிறது என்பதை நன்னன் செய் நன்னன் மன்னன்களை நாம் அறிகிறோம். அடுத்ததாக வந்தது சாலும் வருத்தமும் பெரிது. அதாவது இந்த வரை எதை சொல்கிறது என்றால் வந்தவர்களை வரவேற்று வருத்தம் இல்லாமல் உபசரிக்கக்கூடிய ஒரு மனநிலை அன்றைய கால மக்களிடமும் நன்னனிடமும் இருந்தது என்பதை மிக தெளிவாக இப்பாடல்கள் சொல்கின்றன. நன்னன் எப்படியெல்லாம் கொடைகளை வழங்கக்கூடியவன் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். உடையில் என்பது மிக மெலிந்த ஆடைகளை உடையாக இல்லாமல் பட்ட ஆடைகளையும் உடலை மறைக்கக்கூடிய அந்த ஆடைகள் ஒரு அரசனுக்குரிய ஆடைகளை போல அவன் பரிசுகளுக்கு வழங்கினான். உணவு என்பதை கூட அவன் மிகச் சிறந்த வகையில் கறி உணவைத்தான் வழங்கினான். நெல் சோற்றை வழங்கினான். இன்றைய காலத்தில் நம் நெல் சோறு என்பதை மிக அரிதாக பார்க்க மாட்டோம். ஆனால் சங்க காலத்தில் நெல் சோறு என்பது மிகவும் உயர்ந்த மக்கள், அதாவது மன்னர்கள் சாப்பிடக்கூடிய அளவில் தான் அது இருக்கிறது. அந்த உணவுகளை ஒரு நாள் மட்டுமல்ல, அவர்கள் எத்தனை நாள் அங்கு தங்கியிருக்கிறார்களோ அத்தனை நாளும் முதல் நாள் எவ்வாறு வழங்கினானோ அதே போல அவர்கள் தங்கியிருக்கின்ற அத்தனை நாட்களையும் உணவுகள் வழங்கக்கூடிய அளவில் அவன் வல்லத்தன்மையுடையவனாக இருந்தான். அது மட்டும் இல்ல, அந்த சேயாற்று, அதாவது நவரமலையில் ஓடுகின்ற சேயாற்றில் மணல்கள் போல எத்தனையோ மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி என்றால் என்ன என்றால் பலவிதமான நிகழ்ச்சிகளை தன்னுள் கொண்டு சென்று இப்படியெல்லாம் இல்லை என்று, அதாவது தன்னிடம் எத்தனை பொருள்கள் எத்தனை வசதிகள் இருந்தாலும் இல்லை இல்லை என்று சொல்லி சென்று மற்றவர்கள் இறந்து நிற்கும் போது அவர்களுக்கு மறுக்கின்ற பல அரசர்கள் அந்த மணலை காட்டிலும் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் என்பது பொருள். அதை போல அல்லாமல் மழை போல வாழ நினைத்தவன், மழை எப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதோ அதே போல நன்னன் மழை போல மற்றவர்களுக்கு வழங்கக்கூடியவனாக இருந்திருக்கிறார். தலைநாளில் அவன் கை நிறைய எதையெல்லாம் வேண்டுகிறார்களோ அதை விட அவர்கள் நினைத்ததை விட அதிகமாக கொடையை கொடுப்பவனாக நன்னன் இருந்திருக்கிறான். ஒரு மன்னன் இவ்வாறு பரிசுகளை தம் சுற்றத்தார் போல மதித்து அரண்மனையில் இடம் கொடுத்து, அது மட்டுமல்ல அவன் போருக்கு சென்ற காலத்தும் அவர்கள் விரும்பிய அனைத்தையும் செய்துவிட்டு செல்கின்ற ஒரு கொடை சிறப்பு மிக்க வரலாக இருந்திருக்கிறார். யானைகளையும் பறைகளையும் தந்து அனுப்புகிறான். கூத்தராக பரிசு பெற வந்தவர்கள் அவனை பாடும் போது அந்த பாடல்களை கேட்பதற்கு முன்பே அவர்கள் இன்று செல்ல வேண்டும், தங்கள் ஊருக்கு செல்கிறோம், எத்தனை நாள் இங்கு தங்கியிருக்கிறார்களோ அத்தனை நாள் உணவருத்தி விட்டு அத்தனை வசதிகளையும் அனுபவித்து விட்டு இன்று செல்லலாம் என்று முடிவெடுத்த போது உங்கள் ஊருக்கு செல்லலாம் என்று அவன் சொல்வதற்கு முன்பே யானைகளையும் பரிகளையும் பரிசாக தந்து வழி அனுப்புகிறான். அது மட்டுமல்ல, மழை கொட்டுவது போல நவரமலையில் அடிக்கடி மழை பெய்து கொண்டிருக்கும். அப்போதுதான் அந்த நாடு வளம் நிறைந்த நாடாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு காரணம். அந்த வகையில் மழை கொட்டுவதை போல அவ்வப்போது போர் செய்து தான் பெற்று வந்த அனைத்து பொருள்களையும் செல்வங்களையும் பரிசுகளுக்கு பரிசாக தந்து அவன் மகிழ்ச்சியை பார்த்து, பரிசு பெற்றவர்களுடைய மகிழ்வை பார்த்து மகிழக்கூடியவன். ஒரு நாள் ஒரு தலைநாளில் பரிசு பெற்று சென்றவர்கள் இந்த நாள் தான் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாளாக கருதுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவில் அவங்க வறுமை நீக்கி வாழக்கூடிய சிறப்பை நன்னன் செய் நன்னனுடைய வல்லத்தன்மையின் மூலம் அறிகிறோம். முதல் நாளில் அவன் எவ்வளவு தூரம் அவர்களை மதித்து பரிசளித்தானோ அதுபோல ஒவ்வொரு நாளும் அவர்கள் உணவளித்து பரிசளிப்பதோடு நவரமலையின் வளத்தை எல்லாம் சேர்த்து
இந்த வகையில். நன்றி, வணக்கம்.